எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்மளால விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியல அப்படின்னா அது வந்து வாடகைக்கு எடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு. அதாவது ஒரு காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு விளை நிலையமா இருக்கலாம். இது வந்து நம்மளால சொந்தமா பணம் கொடுத்து வாங்க முடியலன்னா ஒரு கால அவகாசம் வரைக்கும் அது வாடகைக்கு நம்ம எடுக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணை மனைவிங்கிற அந்தஸ்துல வாடகைக்கு எடுக்கிற பழக்கம் இருக்கு. இது கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழலாம், என்ன சிஸ்கே இது எந்த நாட்டுல எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல பத்தி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம இந்தியால மத்திய பிரதேஷ் மாநிலத்துல இந்த பழக்கம் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த தருணத்துல கூட அங்க ஏதோ ஒரு டிரான்சாக்சன் வந்து நடந்துட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னணியில என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறத சுருக்கமா தெளிவா அந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சின்ன சின்னதா நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது இந்தியால மத்திய பிரதேஷ்ங்கிற மாவட்டத்துல சிவ்புரி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்துக்குள்ள பரவலா இந்த பழக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண்ணை மனைவியா வாடகைக்கு எடுக்கிற இந்த பழக்கத்துக்கு தடிஷா பிரதா அப்படிங்கிற பேரும் கூட வச்சிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுக்கணுமா என்ன பண்ணுவோம், அந்த வீட்டை வந்து வாடகைக்கு கொடுக்குறவங்களும் வாடகைக்கு அந்த வீடை எடுக்க போறவங்களும் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அபிஷியலா கையெழுத்திட்டு எவ்வளவு நாளைக்கு இந்த வீடு வாடகைக்கு நம்ம கொடுக்க போறோம், எவ்வளவு நாளைக்கு அவங்க அந்த வீட்டுல தங்க போறாங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் வெலாவெரியா எழுதி நம்ம கையெழுத்து போட்டு இந்த ஸ்டாம்ப் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி எந்த பெண், அந்த பெண்ணுடைய பெயர் என்ன, வயது என்ன, எவ்வளவு நாளைக்கு இந்த பெண் வந்து மனைவியா ஒருத்தர்கிட்ட வந்து வாடகைக்கு இருக்க போறாங்க, உதாரணத்துக்கு 10 நாளா கூட இருக்கலாம், இல்ல ஒரு மாசமா இருக்கலாம், இல்ல ஒரு வருஷமா கூட இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, எப்ப திருப்பி அனுப்புவாங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அபிஷியலா எழுதி கையெழுத்து போட்டு இந்த டிரான்சாக்சன் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் கூட செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து மனைவியா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அந்த அக்ரிமெண்ட்ல டியூரேஷன் டைம் போட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மாசம் மேல 2 மாசம் வரைக்கும் அந்த பெண் கூட இருந்துக்கலாம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து ரினியூ பண்றாங்க. கொஞ்சம் கேட்கறதுக்கே வேடிக்கையா இருக்கு பாத்தீங்களா? அதாவது ஒரு வீட்டுல இருந்து நான் ஒரு வருஷம் இருந்துட்டு இன்னொரு வருஷம் அந்த வீட்டுல இருந்துக்கிறாங்கிறது மாதிரி எப்படி அக்ரிமெண்ட் வந்து நம்ம ரினியூ பண்ணுவோம் அதே மாதிரி ரினியூ கூட பண்ணிக்கிறாங்களாம் இந்த சிஸ்டத்துல. அதே மாதிரியே இந்த அக்ரிமெண்ட்ல கொடுத்துக்கிற காலாவதி அந்த நேரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து வாடகைக்கு எடுத்தவர் வந்து அந்த பெண்ணுடைய சொந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி மனைவிங்கிற அந்தஸ்துல வாடகைக்கு போறாங்க இந்த பெண்களுக்கு வந்து மூழ்கி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பணக்கார வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல வாடகைக்கு ஒரு பெண்ணை தேடி போறாங்க அப்படின்னா அந்த கோடோட யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு மூழ்கி தேவை அப்படின்ட்டு. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூழ்கி பெண்கள் யார் யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அவங்களும் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வாடகைக்கு அனுப்புறாங்க. இவங்க ஃபாலோ பண்ற இந்த மெத்தட்ல ரொம்ப யோசிக்க கூட முடியாத ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இளம் குழந்தைகளுக்கு, அதாவது 12 வயசுல இருந்து 18 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க. அதாவது வயசா பொறுத்து ஒரு பெண்களுக்கும் வாடகை இருக்கு. சரி, இந்த பெண்களை வந்து யார் இப்படி வாடகைக்கு விடுறது? யாரோ புரோக்கர் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பெண்களை வந்து யார் வாடகைக்கு விடுறாங்கன்னா சொந்த அண்ணன், தம்பி, இல்ல வந்து அப்பாவா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே முறையாக தாலி கட்டி இருக்கிற ஒரு கணவன் கூட என்ன பண்ணலாம்னா அந்த மனைவியை இன்னொருத்தருக்கு மனைவிங்கிற ஸ்தானத்துல வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பழக்கம் வந்து ஏன் நடக்குது, எதனால அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்திய பிரதேசல இருக்கிற அந்த குறிப்பிட்ட மாவட்டமா இருக்கட்டும், அதை சுத்தி இருக்கிற மாவட்டமா இருக்கட்டும், அங்க வந்து வேலை வாய்ப்புங்கிறது அவ்வளவா இல்லை. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம பாவர்ட்டி, அந்த மாவட்டங்கள்ல வந்து விவசாயம் சரியில்லாதனால கடும் பஞ்சத்துக்கு வந்து மக்கள் ஆளாகிறாங்க. இந்த காரணமா வச்சுதான் இங்குள்ள பெண்கள் வந்து இந்த மாதிரி வாடகை விடப்படுறாங்க. இந்த பழக்கத்துல பொதுவாகவே ஈடுபடுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வகையான சாதிய மக்கள் அப்படின்றாங்க. இதுல சாதிய மக்கள்னா சாதியை வச்சு பிரிக்கப்பட்ட மக்கள் கிடையாது. இது ஒரு சாதியினர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பணம் பொருள் படைத்தவங்க, அவங்க கிட்ட வந்து விவசாய நிலம் இருக்கும், மாடு ஜாஸ்தியா இருக்கும், வெளியே வந்து வணிகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த உயர் சாதி மக்கள் அப்படிங்கிறது. கீழ் சாதி மக்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிற மக்கள், விவசாயம் சரியில்லாத விவசாயிகள், இவங்க தான் இந்த கீழ் ஜாதி மக்கள் அப்படின்னு கூப்பிடப்படுறாங்க. இதுல 100% கீழ் ஜாதியில இருக்காங்க இல்லையா, இந்த ஏழை மக்கள், இவங்களுடைய பெண்களை தான் என்ன பண்றாங்கன்னா அந்த பணம் படைத்தவர்கள், வசதியானவர்கள் வந்து மனைவிங்கிற ஸ்தானத்துல வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. இது இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 55-60 வயசுக்கு மேல இருக்கிற பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து தன்னுடைய சொந்த இன்பத்துக்காகவும் தன்னுடைய சொந்த ஒரு சுகத்திற்காகவும் என்ன பண்றாங்கன்னா அதே கிராமத்துல இருக்கிற 15-20 வயசு மதிக்கத்தக்க பெண்களை ஒரு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் வாடகைக்கு எடுத்து ஒரு வீட்டுல வச்சு மனைவிக்கு என்னென்ன மாதிரி அந்தஸ்தெல்லாம் கொடுப்பாங்களோ, மனைவி வந்து எப்படி எப்படிலாம் ஒரு கணவனுக்கு அடி பண்ணணுமோ அந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு இருக்கிற குடும்பம் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, ஓகே, இது வந்து மத்திய பிரதேசல மட்டும் தான் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இதுக்கு பக்கத்துல இருக்கிற உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், இல்ல வந்து ராஜஸ்தானா இருக்கட்டும், அங்கேயும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா வேற மாதிரி நடத்துறாங்க.
நம்ம ஊர் வார சந்தையில என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வாரத்துல வந்து ஆடு மாடுகள் இல்ல நமக்கு என்ன தேவைப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட நாள்ல போய் நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கம் உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் இல்ல ராஜஸ்தானையும் நடந்துட்டு இருக்கு. அதாவது வார சந்தை மாதிரி அங்க பெண்களை கூட்டிட்டு வருவாங்க, நமக்கு போய் யார் யாருக்கு என்னென்ன பெண்கள் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு யார் பணம் கிடைத்த இருக்காங்க போய் வாடகைக்கு எடுத்துக்கலாமா. இந்த கொடிய பழக்கத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அங்க உள்ள கிராம மக்கள் இப்போ வரைக்கும் அங்க பிறக்கிற பெண் குழந்தைகளை வந்து ஒரு பாரமா தான் நினைக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க வீட்டிலேயே வச்சிருந்து 12-13 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உடை மட்டும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்ய வச்சுட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த பெண்களை வாடகைக்கு அனுப்புற பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்ப நமக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இது மாதிரி அங்குள்ள போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனா அங்குள்ள போலீஸ்காரர்கள் என்ன சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கொடுமையான விஷயமா இருக்கிற பட்சத்துல பாதிக்கப்பட்டவங்களோ யாரோ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாருமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கிடையாது. இது ஒரு ப்ராப்ளமா இருக்கிற பட்சத்துல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும், மற்றபடி அவங்களுக்குள்ள நடத்துகிற விஷயத்துக்கு வந்து நாங்க வந்து தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு கொடுமைகளுக்கும் பின்னால பாதிக்கப்படுற அந்த பெண்களே போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோமே, ஆனால் அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க வளர்ற பெண்களுக்கு படிப்பறிவு கிடையாது. ரெண்டாவது, அவங்க வளரும் பொழுதே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு வயதை தாண்டி விவரம் தெரிகிற வயதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் தான், நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் போல இருக்கு, இது மாதிரி வெளியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, இது மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற நினைக்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கிற பட்சத்துல எனக்கு இந்த விஷயங்கள் தெரியுது, இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருது, அவ்வளவு மீடியாவுக்கு கூட தெரியும், ஆனா யாருமே ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இந்தியாவில வந்து இது ஏன் ஒரு பேச்சு பொருளா கூட வெளியே வரல அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.